அயனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். வானதியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுமே வானதியுடைய அம்மா அப்பா பார்த்தா வானதியை போட்டு செம்மையா திட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு வானதி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போயிடுறாங்க. அப்பதான் வானதி அம்மா எங்க இவ போற போக்கே சரியில்லைங்க, இவளை இப்படியே விடக்கூடாது, இவ படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும், இவ இனிமேல் காலேஜுக்கும் போக வேணாம், படிக்கவும் வேணாம், இவளுக்கு எவனையா ஒருத்தனை பார்த்து கட்டி வச்சிருவாங்க, இல்லைன்னு வைங்களேன் அவனை கூட்டிட்டு இவ ஓடி போனாலும் போயிடுவா, அப்புறம் அக்கம் பக்கத்துலலாம் நம்ம தலை காட்ட முடியாது, நம்ம மான மரியாதைலாம் போயிடும், நல்ல குடும்பமா இருந்தாவது பரவாயில்ல, அதுவே ஒரு நாரப்பைய குடும்பமா இருக்கு, அந்த குடும்பத்துல போய் பார்க்கப்படன்னு நினைக்கிறாளே, வேணாங்க இவனை எவங்கிட்ட பிடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா சொல்லவும், எப்படி சட்டுப்பட்டுன்னு மாப்பிள்ளை ரெடி பண்றது, புரோக்கர்ட்ட சொல்லி வச்சாலும் அந்த அந்தான் எப்படி 1 மாசம் 2 மாசத்துக்கிட்ட ஆக்குவானுங்க, எப்படி உன் பிள்ளைக்கு எப்படி திடீர்னு கல்யாணம் பண்றது, பார்த்தா அதுக்கு இந்த தெரு முழுக்க தெரிஞ்சு போச்சு உன் மக அந்த பையன் கூட சுத்துறது, அப்புறம் எவன் துணிஞ்சு வந்து பொண்ணு கேட்பான் அப்படின்னு சொல்லி வானதி அப்பா சொல்லவும், ஏங்க எனக்கு இப்பதாங்க தோணுது, கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கிளஞ்ச கதையா, என் அண்ணன் மகன் இருக்கானுலங்க அவனை கட்டி வச்சிருவோம், என் அண்ணனுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது, ஒருவேளை தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நான் எங்க அண்ணனுடைய கை காலில் விழுந்து என் அண்ணன் மகனுக்கு இவளை கல்யாணம் பண்ணி வச்சிருவோங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா சொல்லவும், அப்பதான் வானதி அப்பா ஏண்டி அவனே கொஞ்சம் சரியில்லாதவனடி, அவனே கொஞ்சம் கோக்குமாக்கான ஆளு, அரைக்கிருக்கே வேற, அவனுக்கு போய் ஏன் மகளை கட்டி வைக்கணும்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு வானதி அப்பா சொல்லவும், அப்ப உங்க மகளுக்கு அந்த அய்யனார் குடும்பத்தை சேர்ந்த அந்த பாண்டி பையலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா சொல்லவும், ஆஹா அதெல்லாம் வேணாம், அவன் குடும்பமே சரியில்லாத குடும்பம் அப்படின்னு சொல்லி வானதி அப்பா சொல்லவும், அப்ப அதுவும் வேணான்றீங்க இதுவும் வேணான்றீங்க, அப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க, ஒரே வழி என் அண்ணன் மகனுக்கு இவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறதான், இந்த பேச்சு இப்படியே இருக்கட்டும், நாளைக்கு என் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன், பொண்ணு பார்க்குறோம், பொண்ணு பார்க்க கையோடையே தட்டு மாத்திக்கிறோம், தட்டி மாத்திட்டு 1 மாசத்துக்குள்ளயோ இல்ல 2 வாரத்துக்குள்ளயோ இவளை எப்படியாவது என் அண்ணன் மகன் கையில புடிச்சு கொடுத்துடணும், அவ்வளவுதாங்க, இவ கல்யாணம் பண்ணி இந்த வீட்டை விட்டு போயிட்டான்னு போயிங்க நம்ம நிம்மதியா இருக்கலாம், எங்க மான மரியாதை போயிருமோன்னு சொல்லி பயந்துகிட்டே இருக்க முடியாது, இப்பயே கொஞ்சம் நெஞ்ச மான மரியாதை போயிருச்சு, போலீஸு கேஸு அப்படி இப்படின்னு சொல்லி உங்க மக அந்த தெருப்பொறிக்கு பயலோட சேர்ந்து திரிஞ்சு நம்ம மானத்தை வாங்கிட்டா, இன்னொன்னு அவன் கூட ஓடி போகாது ஒண்ணுதான் மிச்சம், அதையும் பண்ணிட்டான்னு வைங்களேன் நம்ம மொத்தமா மான மரியாதை இல்லாம வாழ வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா சொல்லவும், சரி சரி விடுடி, காலையில உங்க அண்ணனை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வானதி அப்பா சொல்லிட்டு போயிடுறாரு. மறுநாள் காலையில பார்த்தா வானதி காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏய் எங்க கிளம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா கேட்கவும், ஏன் பார்த்தா உனக்கு தெரியலையா, காலேஜுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன், ஆமா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா, சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லுவோம், இங்க பாரு இன்னைக்கு நீ ஒன்றும் காலேஜுக்கு போக வேணாம், இன்னைக்குன்னு இல்லை இனிமேல் நீ எப்பயுமே காலேஜுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லி வானதி அம்மா சொல்லுவோம், என்னது எப்பயுமே காலேஜ் போக வேணாமா, என்ன பேசிக்கிட்டு இருக்க, இது ஃபைனல் இயர், இந்த இயரை முடிச்சிட்டா அவ்வளவுதான், என் பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி இருக்கும், ஒரு டிகிரி இருந்தா எங்கேயாவது பார்ட் டைம் ஜாப்பாவது வேலை கிடைக்கும், என்ன இப்ப எதுக்கு இப்ப நீ காலேஜுக்கு போவேனான்னு சொல்ற அப்படின்னு சொல்லி வானதி கேட்கவும், இங்க பாருடி இன்னைக்கு நீ காலேஜுக்கு போக வேணாம், இன்னைக்கு உன்னைய பொண்ணு பார்க்க வராக அப்படின்னு சொல்லி வானதி அம்மா சொல்லவும், என்னது பொண்ணு பார்க்க வராங்களா, யாரை கேட்டு நீ பொண்ணு பார்க்க வர சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்கவும், என்னடி குரலை ஒசத்திய பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வானதி அம்மா பார்த்தா சப்புன்னு ஒரு ஓங்கி அரைஞ்சுறாங்க, அடி நல்லா அடி அப்படின்னு சொல்லி வானதி சொல்லவும், இங்க பாருடி ஒழுங்கா போய் உள்ள உட்காந்துரு, இப்ப எங்க அண்ணன் வருவான், என் அண்ணன் கூட என் மதினி பத்தாவதுக்கு என் அண்ணன் எல்லாரும் சொந்தக்காரவெல்லாம் வராக, என் அண்ணன் மகனுக்கு உன்னை பேசி முடிக்க போறோம், அவ்வளவுதான், சொல்றதை கேளு, இப்ப அவங்க வருவாங்க, பொண்ணால் லட்சணமா பட்டு புடவையை கட்டிட்டு வந்து டீ காஃபியை கொடுத்துட்டு உள்ள போய் உட்கார, இன்னைக்கு பொண்ணு பார்த்து தட்டு மாத்திரம், தட்டு மாத்தின கையோட இன்னும் 2 வாரத்துக்குள்ள தேதி குறிச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், நீ என் அண்ணமான தான் கட்டிக்கிறணும், அந்த மெக்கானிக் கடைக்கார இருக்கான் பத்தியா அவனை ஒரே தடியா மறந்துரு, இவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா சொல்லவும், ஓ பொண்ணு பார்க்க வர சொன்னா நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிடுவேனா, பாத்துருவோமே அதையும் பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா வானதி ரூமுக்குள்ள போ அப்படியே உட்காந்து தோல அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா பார்த்தா உள்ள போயிடறாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா இங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஆளெல்லாம் வரவும், வாங்கனே வாங்க வாங்க மதினி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா வானதியோட அம்மா எல்லாத்தையும் விழுந்து விழுந்து கவனிக்கவும், வானதி வா வந்து எல்லாருக்கும் காஃபி கொடு அப்படின்னு சொல்லி வானதி அம்மா கூப்பிடுறாங்க. வானதியும் பார்த்தா நல்லாவே ரெடியா இருக்காங்க, நல்ல வேலைக்கு சேலையெல்லாம் மாத்தி ரெடியா இருந்தாலே எங்கேயா அப்படியே சுடிதார்லயே உட்காந்துருப்பாலும் நினைச்சிட்டே அப்படின்னு சொல்லி வானதி அம்மா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. வானதியும் பார்த்தா எல்லாருக்கும் வந்து காஃபி எல்லாம் கொடுக்குறாங்க. வானதி முன்னாடி பார்த்ததை விட இப்ப ரொம்ப அழகாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வானதிக்கு பார்க்க வந்த மாப்பிள்ளையும் பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு, வானதி எங்களுக்கு எப்பயுமே பிடிக்கும், வானதியை பொண்ணு பார்க்கறது இதெல்லாம் சும்மா ஏதோ நீங்க சொன்னீன்றக்காக பேருக்கு பார்த்துக்கிட்டோம், சரி தட்டை மாத்திக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கேட்டதும், சரிண்ணே தட்டை மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி வேகமா பார்த்தா காமாட்சி சொல்லவும், இங்க வீட்டுல இருந்து எல்லாரும் தட்டையும் மாத்திக்கிறாங்க. தட்டை மாத்தின கையோட பார்த்தா இன்னும் 2 வாரத்துல தேதியும் குறிச்சிடறாங்க. வானதிக்கும்
இங்கே காமாட்சியோட அண்ணன் பையனுக்கும் பார்த்தா கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிடறாங்க. இதை பார்த்தா எல்லாத்தையும் வானதி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துட்டு ரூமில் போய் உட்காந்துறாங்க. கல்யாணமாக நடத்துறீங்க கல்யாணம், வீட்டை விட்டு நான் ஓடி போகலை, என் பேர் வானதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வானதி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. மறுநாள் காலையில் வந்துட்டு இங்கே காமாட்சி கிட்ட, மா இன்னைக்காவது நான் காலேஜுக்கு போகிறேனே, நேற்று தான் நீ சொன்ன ஏதோ நீ பொண்ணு பார்க்க வராங்க அதனால போக வேணான்னு, நான் இன்னைக்காவது காலேஜ் போகிறேனே அப்படின்னு சொல்லி வானதி கேட்கவும், நீ ஒன்றும் காலேஜுக்கெலாம் ஒன்றும் போய் கிளிக்க வேணாம், இன்னும் 2 வாரம் தான் இருக்குது, கல்யாண புடவை எடுக்கணும், நகை நட்டு எடுக்கணும், பண்டம் பாத்திரம் எடுக்கணும், அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட வேலை கிடக்கு, போ இப்போ உள்ள உட்கார் அப்படின்னு சொல்லி காமாட்சி சொல்லவும், மா ப்ளீஸ்மா இன்னைக்கு ஒரு நாளாவது விடு, அப்படி இல்லையா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, ஃபைனல் இயர் எக்ஸாம் மட்டும், அதுக்கு மட்டுமாவது விடு, அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நீயே சொன்னாலும் நான் காலேஜ் போக மாட்டேன், ஏன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும், சரி சரி ஏதோ தட்டும், இங்கே பாரு நான் நல்லா சொல்றேன் கேட்டுக்க, அந்த மெக்கானிக் கடைக்கார பையனை பார்த்து நீ பேசுறது மட்டும் தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி நல்லா மிரட்டி விடுறாங்க. அப்பதான் பார்த்தா வானதி அப்பா வராரு. பா நீயாவது சொல்லு, நான் இன்னைக்கு காலேஜுக்கு போறேன், நேற்று அம்மா சொன்னதுனால நான் காலேஜ் லீவ் போட்டேன், இன்னைக்காவது நான் போறேனே அப்படின்னு சொல்லி வானதி கேட்கவும், சரி சரி விடுறி, அதான் நிச்சயமே பண்ணி முடிச்சாச்சுல, அதுக்கப்புறம் என்ன, நீ போ காலேஜ் போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி அப்பாவும் சொல்லிடுறாரு. வானதியும் பார்த்தா காலேஜ் வர சாக்கில் பாண்டி வீட்டுக்கு வராங்க. அப்பதான் பார்த்தா நிலா ஆஃபீஸ் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க, பாண்டியும் ரெடி ஆகிட்டு இருக்காரு, வீட்டில் இருக்கிற எல்லாரும் வேலை கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. வானதி வர பார்த்துட்டு சேரன், வாப்பா வா உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், இல்லைண்ணா நான் ஒன்றும் உட்காரதுக்காக வரல, ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக வந்தேன். பாண்டி நேற்று நீ பொண்ணு பார்க்க வந்தாங்க, என் மாமா பையன்தான், இன்னும் 2 வாரத்தில் எனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி வானதி சொல்லவும், பாண்டிக்கு பார்த்தா பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது. என்னடி இப்படி திடுதிப்படு வந்து சொல்கிற அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்கவும், என்கிட்ட ஃபோன் இருந்தால் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம், ஃபோன் வந்து அவங்க கிட்ட இருக்குல்ல, அதான் எதுவும் சொல்ல முடியல, இனிமேல் காலேஜுக்கும் போக வேணான்னு சொல்லிட்டாங்க, இன்னைக்கே கெஞ்சி ரொம்ப கெஞ்சி கேட்டதுக்கப்புறம் தான் என்னை விட்டாங்க. ஆமா பாண்டி, நான் இங்கே வீட்டுக்கு போனேன்னா திரும்ப நீ விட மாட்டாங்க பாண்டி, என்னை நீ கல்யாணம் பண்ணிக்க பாண்டி, அதை தவிர வேற வழியே இல்லை பாண்டி அப்படின்னு சொல்லி வானதி சொல்லவும், நடேசன் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்து, சரி எல்லாரும் கோயிலுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், பா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், ஆமாடா வானதிக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம், இந்த பிள்ளையோட ஆத்தா பையன்கிட்ட போய் நம்ம பொண்ணு கேட்டாலும் அவன் கொடுக்க மாட்டான், நம்ம குடும்பத்தில் அவன் சம்மதம் வச்சுக்கிற கொஞ்சம் கூட அவன் தயாராகவே இல்லை, இந்த பாத்தியா எங்கேயோ கடந்த ஒருத்தனை கூட்டிட்டு வந்து மாப்பிள்ளை பார்க்க வச்சு பத்தாவதுக்கு தட்டெல்லாம் மாற்றி ஈத்தி தேதியும் குறிச்சிட்டாங்க. இதே மாதிரி சேரனுக்கும் கார்த்தியாவுக்கும் நடந்தது உனக்கு நடக்கக்கூடாதுன்னா நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டி வானதி சேரன் எல்லாத்தையும் நிற்க வச்சு நடேசன் எல்லாத்தையும் சொல்லவோ, அப்போ தான் நிலாவும் யோசிக்கிறாங்க, ஆமாண்ணா இவங்க வீட்டில் எப்படி தேதியெல்லாம் குறிச்சிட்டாங்களே, இன்னும் 2 வாரத்தில் கல்யாணம், கார்த்தியாவுக்கு நடந்த மாதிரி இப்போ இவங்களுக்கு நடக்கக்கூடாதுண்ணா, வாங்கண்ணா எல்லாரும் கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கூப்பிட்டதும் எல்லாரும் பார்த்தா ரெடியாகி கோயிலுக்கு போயிடறாங்க. கோயிலில் போயிட்டு வானதிக்கும் பாண்டிக்கும் கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு.